listen to the apostles of Christ. அப்போஸ்தலராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருகிறவர்களை அவர்கள் கவனிக்கிறார்களா? பாருங்க, உங்க டெஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்? How you have to test? ஒன்னு வந்து one, do they confess that Jesus Christ has come in the flesh? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். இரண்டாவது, second thing is, do they listen to the apostles of Christ? கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களிலே அவர்கள் நிலைத்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். If you read in the verse 6, ஆறாம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, how we can distinguish between the spirit of truth and the spirit of error? எப்படி நீங்கள் பகுத்தறிய முடியும்? அதாவது ஆவிக்குரிய உண்மையுள்ள ஆவியும் இல்லை என்றால் பொய்யின் ஆவியும் நாம் எப்படி பிரிக்க முடியும்? So those who truly know God listen to the apostles. அப்போஸ்தலர்களை ஆண்டவர் கவனிக்கிறார் என்று நாம் நினைக்கும் பொழுது, those who are not of God, தேவனுக்குரியவர்கள் அல்ல என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, will reject them. அவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். So does the teaching agree with what the apostles teach? அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Here for Jesus taught ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கிறார் that to receive them அவர்களை ஏற்றுக்கொள்ள was to receive him and God. அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என் நாமத்தினாலே அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதை போல சொல்கிறார். So if you read in John chapter 13, யோவான் 13ஆம் அதிகாரத்திலே verse 20, 20ஆம் வசனம், there it says, இங்கே சொல்லப்படுகிறது, very truly I tell you, நான் உண்மையாக சொல்கிறேன், whoever accept anyone I send accept me. என்னை நான் அனுப்புகிறவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள். So whoever accept me accept the one who sent me. என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறீர்கள். Whoever bring this doctrines, the apostles, அப்போஸ்தலருடைய உபதேசங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, they have to agree with God and Jesus Christ. ஆண்டவரையும் தேவனையும் பிதாவாகிய தேவனையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். So that's what the scriptures try to say here. அதை தான் வேதாகமம் இங்கே தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. So that's the early church. அதாவது ஆதி சபையானது, that's the early church, சபையானது ஆதி சபையிலே continued steadfastly in the apostles' doctrine. அப்போஸ்தலர் உபதேசங்களிலே நிலைத்திருந்தார்கள். If you read in Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் verse அதிகாரம் 42, 42ஆம் வசனத்திலே the fellowship of believers, அதாவது விசுவாசிகளுடைய ஐக்கியம், so they devoted themselves to the apostles' teaching and to the fellowship. அங்கே அப்போஸ்தலருடைய போதனையிலும் அங்கே ஐக்கியத்திலும் இருந்தார்கள். To breaking the bread and to pray, அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே அப்பத்தை பிட்டார்கள். for they recognize the word as the command of the Lord. அவர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாக அவர்கள் பார்த்தார்கள். If you read in 1 Corinthians, 1 கொரிந்தியர் chapter 14, 14ஆம் அதிகாரம், verse 37, 37ஆம் வசனம், if anyone thinks they are a prophet, யாராவது நீங்கள் அப்போஸ்தலர் என்று நினைக்கும் பொழுது தீர்க்கதரிசிகளே. So in 1 Corinthians chapter 14 verse 37 says, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் verse 30, 37ஆம் வசனம், if anyone thinks they are a prophet, யாராவது நீங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று நினைக்கும் பொழுது, otherwise gifted by the Spirit, ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், let them acknowledge that what I am writing to you in the Lord's command. கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்கிறார்களா என்று அவர்களை சோதித்தறியுங்கள். So and even the apostles recognize their fellow apostles writing as an equivalent to inspire the scripture. அந்த அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்ததாய் இருந்தது. I think in 2 Peter chapter 2 verse 3 and 4. So therefore, those who are of God, so therefore those who are
God will heed the apostles and agree with their teachings. ஆகையால் அப்போஸ்தலர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். So this is a test what we can easily apply today on a virtual every issues. நாம் இன்றைக்கு அப்போஸ்தலருடைய காரியங்களை நாம் அதை நடைமுறைப்படுத்தி நாம் அறிந்து கொள்ளலாம். So but it implies the knowledge and understanding of the apostles' doctrines. அப்போஸ்தலருடைய உபதேசங்களை நாம் அறிந்து கொள்ளும் அறிவு நமக்கு இருக்க வேண்டும். On our part, நம்முடைய பக்கத்திலே that should not be a problem if we follow the example of the first church in Jerusalem. எருசலேமிலுடைய ஆதி சபை முதல் சபை காரியங்களை நாம் பின்பற்றுவது நல்லது. In Apostle chapter 2 verse 42, அப்போஸ்தலர் 2:42 the fellowship of believers, அப்படியாக விசுவாசிகளுடைய ஐக்கியமானது, they devoted themselves to the apostles' teachings and to fellowships, அப்போஸ்தலருடைய உபதேசங்களிலே நிலைத்திருந்தார்கள், to breaking the bread and to pray. அவர்கள் அப்பம் பிட்டு அவர்கள் ஜெபித்தார்கள். And another thing also I want to tell you, இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். another test, இன்னொரு பரிசோதனை, though not mentioned by John, யோவான் because today we are concentrating on the second John chapter 2, யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். so though not mentioned by John, யோவான் இங்கு சொல்லவில்லை. here are two more tests I like to introduce. நான் ரெண்டு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். So the test of Deuteronomy, உபாகமம் chapter 18, 18ஆம் அதிகாரம் verse 21 and 22, வசனங்கள் 21 22. You may say to yourself, உங்களுக்கே நீங்கள் சொல்லலாம், how can we know when a message has not been spoken by the Lord? தேவனால் சொல்லப்படாத ஒரு செய்தி என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? If what a prophet claimed in the name of the Lord does not take place or come true, இப்படியாக தேவனால் சொல்லப்படாத காரியம் செய்யப்படாமல் போனால், that is a message that Lord has not spoken. ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தை அல்ல அல்லது செய்தி அல்ல என்பதை அறிந்து கொள்ளலாம். ஒரு தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றாரு, இது நடக்கும் சொல்லி அது நடக்கல அப்படின்னா இங்க நான் சொல்ல வசனம் சொல்லு. Deuteronomy, உபாகமம் 21 22. கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாய் ஆகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அந்த தீர்க்கதரிசி என்னத்துல பண்ணாரு? துணிகரத்தினால். அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க உலகத்துக்கு போறதுக்கு. That's why I told you many false prophet has gone inside the world. And எதுக்கு போனாங்கன்றது why they went. இப்ப தெரியுது. துணிகரமாய் சொல்லக்கூடிய காரியங்கள், ஆண்டவர் சொல்லாததையும் சொன்ன மாதிரி சொல்லி அது அங்க நடக்கல அப்படின்னா அது ஆண்டவர் அங்க சொல்றது கிடையாதுன்றது திட்டம் தெளிவுமா Deuteronomy 18 chapter 18 verse 22ல வந்து கிளியரா சொல்லுது. They were very dare to say about the false things which God has not said. So used when a person claims to be a prophet of God, தேவனுடைய தீர்க்கதரிசியா என்று அவன் சொல்லும் பொழுது, if the prophecy fails, அவனுடைய தீர்க்கதரிசனம் பொய்யாக இருந்தால் they are shown to be a false prophet. அவர்கள் பொய் தீர்க்கதரிசிகள் ஆவார்கள். So the test of Deuteronomy 13 verse 1 to 4, இங்கே உபாகமம் 13 1 4 வரை வசனங்கள் பார்க்கும்போது, worshipping other gods, அவர்கள் மற்ற தேவர்களை வணங்குகிறவர்கள். If a prophet or one who foretells by dream appear among you, ஒரு தீர்க்கதரிசி தனக்கு உண்டாகிற தரிசனத்திலே
அல்லது சொப்பனத்திலே காண்கிற காரியத்தை சொல்லும் பொழுது and announce to you a sign or wonder, அதை ஒரு அதிசயமாகவோ ஒரு அடையாளமாகவே சொல்லும் பொழுது, if the sign or wonder spoken of takes place, அந்த அடையாளமோ அற்புதமோ நடக்கும் பொழுது, and the prophet says, அந்த தீர்க்கதரிசி சொல்லுவார், let us follow other gods. நாம் மற்ற தேவர்களை பின்பற்றலாம் என்று சொல்லும் பொழுது, So gods you have not known, உனக்கு தெரியாத தேவர்களை பின்பற்ற சொல்லுவான், and let us worship them. நாம் அவர்களை ஆராதிப்போம் என்று சொல்லுவான். You must not listen to அவர்கள் பொய்யான the word of the prophet or the dreamer. அப்படிப்பட்ட கனவு காண்கிற கனவுகளை சொல்லுகிறவர்களோ சித்தரிக்கிறவர்களோ மற்ற தேவர்களை வணங்க சொல்லுகிறவர்கள் பொய்யான தீர்க்கதரிசிகள், அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. That's what it says in the Deuteronomy 13 verse 1 to 4. அதைதான் உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1 4 வசனங்கள் சொல்லுகிறது. So the Lord your God is testing you to find out whether you love him with all your heart and with all your soul. உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியால் நீ அவரை நேசிக்கிறாயா, அவருக்காக உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறாயா என்று உன்னை சோதிக்கிறார். So it is the Lord your God you must follow. உன் தேவனாகிய கர்த்தரை நீ அவரை பின்பற்ற வேண்டும். Not following others in Twitter or following other in Instagram. இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ நீ என்ன பண்ணக்கூடாது, நீ ஃபாலோ பண்ணக்கூடாது. So the God word says here, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, it is Lord your God you must follow, நீ உன் தேவனாகிய கர்த்தரை பின்பற்ற வேண்டும், and him you must revere, நீ அவரை வணங்க வேண்டும், keep his commands and obey him, அவருடைய கற்பனைகளை கட்டளைகளின் கீழ்ப்படிந்து அதன்படி கவனமாய் நடக்க வேண்டும், serve him and hold fast to him, அவரை நீ ஆராதித்து அவரை நீ பற்றிக்கொள்ள வேண்டும், to be used when wonders are performed, அதிசயங்களை நடக்கும் பொழுது நீ அதை செயல்படுத்த வேண்டும், and prophecies seem to be fulfilled, உன்னுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும், if their doctrines contradict உன்னுடைய உபதேசங்கள் மாறுபடாது, what God has already revealed, ஏனென்றால் ஏற்கனவே தேவன் உனக்கு வெளிப்படுத்துகிறார், they are to be rejected. மற்ற பொய்யான தீர்க்கதரிசிகளை நீ ஒழித்து விடுவாய். So this akin to what John wrote. இதைதான் யோவான் இப்படியாக தன்னுடைய நிருபத்திலே இதுதான் you have to test நீங்கள் சோதித்தறிய whether the preacher or the prophet or the evangelist bringing the right word from the God. நீங்கள் போதிக்கிறவர்களோ அல்லது தீர்க்கதரிசிகளோ அல்லது தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்களோ தேவனுடைய வசனத்தின்படி போதிக்கிறார்களா, அவர்களுடைய வாழ்க்கை சரியா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். Or you can ask another question also like இன்னொரு கேள்வி கூட நீங்கள் கேட்கலாம். Can Satan performs a miracle? சாத்தான் அதிசயங்களை நடத்துவானா? Yes. Yes. நடத்துவான். The satanic miracles in the last days. கடைசி காலங்களிலே அற்புத அடையாளங்களை பிசாசு செய்வான். இன்னைக்கு நான் சில பேர் நான் கேட்டிருக்கிறேன். I have listened from எங்க போறீங்க அப்படி other persons. Yeah. இன்னைக்கு ஒரு revival meeting. There is a revival. I am not against for that revival. I am not against. நான் எதிரி அல்ல. எந்த ஒரு கூட்டத்திற்கும் நான் எதிரி அல்ல. ஆனா அங்க ஆண்டவருடைய நாமத்தை அங்க சொல்லாம விருப்பப்படல. They are not telling the name of the Lord Jesus. அங்க அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த கணம், that honor which have to be, the glory to which we have to give to the Lord Jesus Christ. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய பேரை தான் அவங்க சொல்றாங்க. And telling of the pastor, ஐயா எனக்கு ஐயா ஜெபிக்க போறாரு, the pastors எனக்கு கண்டிப்பா எனக்கு prophecy சொல்லுவாரு. Today they are going to say, எதை நம்பி அவங்க போறாங்க? They are going to share the prophecy. இப்ப நீங்க அந்த மாதிரி பண்றதுனால because of you what you are, நீங்க போகக்கூடிய ஊழியக்காரனையும் நீங்க என்ன பண்றீங்க, தள்ளுறீங்க. You are making even the evangelist to fall. See, this is Satan also, the satanic miracles in the last days. அங்கே பிசாசுடைய காரியங்கள் அதிசயங்கள் பிசாசை செய்யும். So if you read in Revelation chapter, வெளிப்படுத்தின விசேஷத்திலே, if you read in Revelation chapter 13, 13ஆம் அதிகாரம், if verse 13, 13ஆம் வசனம், and he doth a great wonders, அங்கே அதிசயங்கள் செய்கிறார், so that he maketh a fire come down from the heaven on earth.
பரலோகத்தில், அதாவது பரலோகத்திலிருந்து பூமியிலே நெருப்பு வருகிறது. அங்கே சொல்லப்படுகிறது, and he does the great wonders, அங்கே அதிசயங்களை செய்வான். so that he maketh the fire come down from heaven on earth in the sight of men. அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து. So therefore, ஆகையால் Satan direct his angels to lay their snare, especially for those who are watching and waiting for the second advent of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் இவன் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்தை செய்வான். And whoever enduring to keep all the commandments of God, ஆண்டவருடைய கற்பனைகளை செய்ய வேண்டும் என்று கவனமாய் இருக்கிறவர்கள். If you read in Revelation chapter 12 verse 17, 12ஆம் வெளிப்படுத்தல் 12:17 படிக்கும் பொழுது, the dragon was wroth with a woman, மலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு and went to make war with the remnant of her seed. அங்கே தேவனுடைய மனுஷனாகிய வித்தின் மேல் அது சண்டை போடும். Which keeps the commandments of God, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டிருக்கிறார்கள், and have the testimony of Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாட்சியிலே அவர்கள் இருக்கிறார்கள். What the people says, the அமாவாசை வரக்கூடாது. The no moon day should not come. அமாவாசை 2 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடியே 2 days before the moon day they will be preparing the மீட்டிங்க்கு. நீங்க ஐயாவுடைய மீட்டிங் ஐயா பேசுறாரு. I am going for the no moon day meeting. எதுக்குங்க போறீங்க? Why you are going? நீங்க அமாவாசைங்க. They no moon day. பயங்கரமா இருக்கும். The Satan will be working. கட்டு உடையுது, நிறைய கட்டு உடையுது. That time only everything will be broken. மத்த நாள்ல கட்டு உடையாது. And another days that satanic work won't be broken. அன்னிதான் கட்டு உடையாது. Only on the no moon day it will break. பாருங்க, நீங்க அங்க யாருக்கு அந்த கனத்தை கொடுக்குறீங்க? You are giving ஆண்டவருக்கு அந்த இதுக்கு நீங்க அங்க கொடுக்கல. You are not giving the prayer. 365 நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். 365 days were the blessing days God has kept for you. அந்த அமாவாசையை உண்டு பண்ணது அவர்தான். The no moon day was created by the Lord. உன்னை என்னைக்குமே அவர் bless பண்ண முடியும். He can bless on all the days. நான் அந்த மீட்டிங்கை நான் சொல்லல. I am not telling about the meetings. அந்த அமாவாசை மீட்டிங்கை சொல்லல. I am not telling about the no moon day meeting. All the days God is with you. நீ பயப்பட வேண்டிய அவசியம் No need to fear for anything. நாளைக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. No need to fear for anything. உனக்கு எந்த விதமான உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். The weapons which comes against you will be no charge over you. அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. You just pick up the word of God. வார்த்தையை claim பண்ணுங்க. You claim the word of God. அதுதான். You stand in that. So you can identify நீங்கள் யார் என்று காண்பிக்க முடியும். the false prophets. யார் பொய்யான தீர்க்கதரிசி என்று அடையாளம் காட்ட by examining the fruits of their life. அவர்களுடைய கனியுள்ள வாழ்க்கையை பார்க்கும்போது. So you can know them by their fruit. அவர்கள் கனி கொடுக்கும் ஜீவியம் செய்கிறார்களா என்று அவர்களுடைய கனியின் மூலமாக நீங்கள் அறிய முடியும். If you read in Matthew chapter 7 verse 16 to 20, மத்தேயு 7:16 இலிருந்து 20 வரை படிக்கும் பொழுது, so what is truly in their heart will eventually come out. என்ன மனதில் இருந்த இருதயத்தின் நினைவுகள் வாய் பேசும். அவங்க அந்த நீங்க போகக்கூடிய அந்த தீர்க்கதரிசியோ, that the where you go for the prophets, இல்ல pastor, it may be பாருங்க, நீ எப்படி சோதித்து அறிய வேண்டும். You can find out through their fruits. From their fruits, அவருடைய கிரியைகள் மூலமாக நீங்கள் அறிய முடியும். For from the heart proceed any sin that may be there. அவர்கள் இருதயத்திலே ஒளித்து வைத்திருக்கிற பாவங்கள் அங்கு வெளிப்படும். You can also read this thing in Mark chapter 7. மார்க் 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கலாம். 21 to 23. 21 இலிருந்து 23 வரை. Thus a false teacher and a false prophet அப்படியாக பொய்யான தீர்க்கதரிசிகளும் பொய்யான போதகர்களும் are often betrayed.
அவர்கள் காட்டி கொடுக்கப்படுவார்கள். By their greediness. அவர்களுடைய பேராசை. Example like manifested by their lavish lifestyle. அவர்களுடைய வாழ்க்கையானது சுகபோக ஜீவியமாய் இருக்கும். சுகபோக ஜீவி. They will be lavishly spending. நான் அதெல்லாம் விலாவரியா சொல்லணும்னு அவசியம். I don't want to explain இன்னைக்கு brief manner. By their immorality. அவர்களுடைய தாறுமாறான வாழ்க்கை. So as a manifested by the adulterous அவர்கள் விபச்சார சிந்தையுள்ளவர்களாக இருப்பார்கள். Relationship. And by their lust. அவர்களுடைய இச்சை நிமித்தமாக. For power. அவர்கள் வல்லமை வேண்டும் என்று நினைப்பார்கள். So they manifested by religious empire. Power. அவர்கள் நல்ல ஒரு அதிகாரம் கிடைக்க வேண்டும். அதிகாரத்துக்கு சீட்டுக்கு சண்டை போடுறாங்க. They are fighting for the seats. ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு வந்திருக்க கூடிய நாம். We came to do the work of the Lord. வேலைக்கார வேலையை செய்யறோம். We are the servant of the Lord. உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க gospel. சேருக்காக சண்டை போட்டு. Not for the chairs. இன்னைக்கு சேருக்கு சண்டை போட்டுங்கற. We are fighting for the chair. பாருங்க. This is the thing. It's manifested by the religious empires. இது இப்படியாக மத சார்பான சாம்ராஜ்யங்களை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். Given time. ஆண்டவர் நேரம் கொடுத்திருக்கிறார். The true character of many false prophets. உண்மையான அவர்களுடைய குணாதிசயம் கள்ள தீர்க்கதரிசிகளோட குணாதிசயம் வெளிப்படும். Will be exposed by the fruit of their life. அவர்களுடைய வாழ்க்கையின் கனிகளை கொண்டு நாம் அறிய முடியும். That's why I told you by examining the fruits of their life. அப்படியாக தான் நான் சொன்னேன் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கனி. But by examining the fruits of the teaching. அவர்களுடைய போதனைகளின் மூலமாக நாம் சோதித்தறிய முடியும். Taking notice of their method. அவர்கள் எந்த வழியிலே செல்கிறார்கள். Working secretly. அவர்கள் ரகசியமாய் வேலை செய்வார்கள். The false teachers and their destructions. அவர்களுடைய தவறான கள்ள உபதேசங்களும் அவர்களுடைய தாறுமாறான காரியங்களும். But there were also a false prophet among the people. ஜனங்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். Just as they will be a false teachers among you. உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா என்று கவனமாய் பாருங்கள். They will secretly introduce a destructive errors. அவர்கள் திடீரென்று பயங்கரங்களை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். Even deny the sovereign Lord who brought them. ஆண்டவர் அழைத்து வந்த தேவனாகிய கர்த்தரையே அவர்கள் மறுதலிப்பார்கள். Bringing the shift destructions. இப்படிப்பட்ட தாறுமாறான குழப்பங்களை கொண்டு வருவார்கள். Their ministries. அவர்களுடைய ஊழியங்களிலே. Especially finance. முக்கியமாக பணத்திலே. Will be shrouded means closed. அவர்கள் எல்லாவற்றையும் மூடி விடுவார்கள். Especially finance will be shrouded in secrecy. அவர்கள் ரகசியமாய் பணங்களை வைத்துக் கொள்வார்கள். Rather than being open to one and all. மற்றவர்களுக்கு அதை காண்பிக்க மாட்டார்கள். If you read in 2 Corinthians. 2 கொரிந்தியர். Chapter 8 verse 20 and 21. 8:21-22 appealing to the cowardness. அவர்கள் கோழைகளாய் இருப்பார்கள். So if you read in 2 Peter. 2 பேதுருவிலே. Chapter 2 verse 3. 2:3 they draw people with an appeal to what the people often covered. அவர்கள் ஜனங்களை ஒரு கோழைகளாக மாற்றி விடுவார்கள். Such as health and wealth. அவர்களுடைய பணம் அவர்களுடைய பலன் எல்லாவற்றையும் பார்ட்னரா இருப்பார்கள். நீங்க பார்ட்னராங்கனா உங்களுக்கு ஜெபிக்கிறோம். தீமோத்தேயு 2 தீமோத்தேயு chapter 3 மூன்றாம் அதிகாரம் verse 13 13 2 Peter 2 பேதுரு chapter 2 verse 3 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். See here the twisting the scripture to support their message. அவர்களுடைய மெசேஜ்க்கு ஏற்றவனமாக வேத வசனத்தை அவர்கள் பக்கமாய் பேசுவார்கள். Just as Satan did in trying to tempt Jesus. ஆண்டவரை பிசாசு சோதித்தார். Rather handling the word of God rightly. கர்த்தருடைய வார்த்தையை சரியாக உபயோகிக்க மாட்டார்கள். So taking notice of their doctrine. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கும்போது how they twist and pervert the scripture. வேதாகமத்தை எப்படியாக in chapter 1 verse 8 and 9. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8 9 வசனங்களை பார்க்கும் பொழுது but even if we are an angel from heaven should preach a gospel. பரலோகத்திலிருந்து ஒரு நபர் வந்து பேசினாலும்
other than the one we preach to you, உனக்கு வேறு யாராவது பேசினாலும் let them be under God's curse. கர்த்தருடைய சாபத்திற்கு ஆளாவார்கள். As we already said, நாம் ஏற்கனவே சொன்னவண்ணமாய், so now I say again, நான் இப்பொழுது மீண்டுமாய் சொல்கிறேன், if anybody is preaching to you a gospel other than what you accepted, நீ ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்திற்கு மாறாக யாராவது பேசினால், let them be under God's curse. கர்த்தருடைய சாபத்திற்கு ஆளாவார்கள். The gospel may start out right, அவர்களுடைய சுவிசேஷமானது நிலைத்திருக்காது, but become twisted along the way. அது மாறுபட்டிருக்கும். So their teachings often expressed in the terms of men, மனிதர்களுடைய வார்த்தைகளா இருக்கும், not a scripture. தேவனுடைய வார்த்தையா இருக்காது. How they teach that which is clearly contrary to the scripture. அவர்கள் போதிப்பது வேதத்துக்கு முரணாக இருக்கும். We saw this thing in Deuteronomy chapter 13. உபாகமம் 13ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். 1 to 4. 1 to 4 வரை. Even if they appear able to perform signs and wonders, அவர்கள் அதிசயங்களை அற்புதங்களை செய்தாலும், the final test is how their teachings compare to the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்களுடைய உபதேசமானது சரியாக இருக்காது. And that of his prophets. அப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் In 1 John chapter 4, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் verse 1 and 6, 1:6 you can see there. நீங்கள் பார்க்கலாம். Finally, இறுதியாக, in the midst of this warning to test the spirits, நீங்கள் இதன் மத்தியிலே இந்த ஆவியை நீங்கள் பகுத்தறியலாம். John provides some comforting word in verse 4 and 5. யோவான் 4:6 நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். By being of God, நாம் எப்படி ஆண்டவரோடு இருப்பது, because they have heed the words of his apostles, அப்போஸ்தலருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருந்தார்கள். they can overcome the false prophets. அவர்கள் பொய்யான தீர்க்கதரிசிகளை மேற்கொண்டு வந்தார்கள். For the one in them is greater than he is devil. அதாவது அப்போஸ்தலரோடு இருந்த தேவன் அந்த பிசாசின் தேவர்களை காட்டிலும் பெரியவர். So who is in the world? உலகத்தை காட்டிலும். So don't be surprised to see the world following after the false prophets. உலகத்தின் மக்கள் பொய்யான தீர்க்கதரிசிகளையும் பின்பற்றி போவதை குறித்து நீங்கள் கவலைப்பட For the வேண்டாம். false prophets are of the world, உலகமும் பொய்யான தீர்க்கதரிசிகளும், and speak in a way as to appeal to the world. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து போவார்கள். So therefore don't be deterred by the apparent success of the false teachers. அப்படிப்பட்ட ஒரு தவறான போதகர்களுடைய வெற்றிகளை நோக்கி செல்லக்கூடாது. Don't see the size and அவர்களுடைய அளவுகளையும் அவர்களுடைய வெற்றி வாழ்க்கையும் பார்க்க கூடாது. And the numbers are not a proper measure of truth. அவர்கள் சொல்லுகிற நம்பர்களோ அல்லது அளவுகளோ உண்மையாக சரியான அளவா இருக்காது. So அருமையான சகோதரர், do not believe every spirit. எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்ப வேண்டாம். But test the spirits. ஆவியை சோதித்தறியுங்கள். Whether they are of God. தேவனால் அது வந்திருக்கிறதா? Are you continuously steadfasting in the apostle doctrine? நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா? So you can properly apply the text. நீங்கள் ஒழுங்காக அந்த பரிசோதனையை செய்யலாம். So be aware of the false prophet. நீங்கள் இப்படிப்பட்ட கள்ள போதகர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் விலகி இருங்கள். ஆவியை சோதித்தறியுங்கள். May God richly bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ்